இப்போ ஒரு ஸ்மால் ஸ்டோரி சொல்றேன். பிகினர் ஒருத்தர் இருந்தான். அவன் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இப்பதான் கத்துக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு ஒவ்வொன்றா கத்துக்கிற ஆரம்பிச்சான். அப்ப அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னான், இந்த ஷேர் வாங்கு, நாளைக்கு டபுள் ஆகும். அவனும் அனலைஸ் பண்ணல, ஜஸ்ட் ரூமர்ஸ் கேட்டு வாங்கினா. நெக்ஸ்ட் டே பிரைஸ் மேல போகல, அதுக்கு பதிலாக டவுன்ல போச்சு. அவன் பேனிக் ஆகி லாஸ் பண்ணிட்டான். 3 days கழிச்சு பார்த்தா ஷேர் நல்லா மேல போயிடுச்சு. அப்பதான் புரிஞ்சது அவனுக்கு, ஸ்டாக் மார்க்கெட்ல ரூமர்ஸ் கேட்டு ட்ரேட் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் அனலைஸ் பண்ணி தான் பண்ணணும். ஜஸ்ட் இன்னொரு டைம் சொல்றேன், ஆல்வேஸ் ரிமெம்பர், ரூமர்ஸ் ஃபாலோ பண்ணா லாஸ் தான் வரும், நாலேஜ் யூஸ் பண்ணாதான் ப்ராஃபிட் வரும். ஒரு பிகினர் ஃபர்ஸ்ட் ட்ரேட் பண்றப்போ அவன் மிகப்பெரிய மிஸ்டேக் பண்ணுவான். அவன் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ண மாட்டான். ஒரு ஷேர் வந்து 100 ரூபாய்க்கு வாங்குறான், ஆனா பிரைஸ் வந்து 95 ஆகும். அவன் நினைப்பான் ஷேர் வந்து மறுபடியும் மேல போகும், ஆனா பிரைஸ் வந்து 90, 85, 80, 75, 70 போகும், லாஸ் ஆகும். லெசன் என்னன்னா, ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணல அப்படின்னா ஸ்மால் லாஸ் பிக் லாஸ் ஆகும். ஒரு பிகினர் ஒரு ஷேர் வாங்கினா 100 ரூபாய்க்கு, கொஞ்ச நேரத்தில் 110 ஆச்சு. அவன் ப்ராஃபிட் புக் பண்ணணும்னா பண்ணியிருக்கலாம், ஆனால் அவன் பண்ணலை. அவன் என்ன நினச்சான், இது இன்னும் மேலே போகும். அவன் நினச்ச மாதிரி 115 ஆச்சு. அவன் அப்போவும் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் அது மேலே போகலை, ஆனால் கீழே போக ஆரம்பிச்சிது. 115 110 ஆச்சு, 105, 98 அப்படி போய்கிட்டே இருந்துச்சு. அவன் பேனிக் ஆகி செல் பண்ணி லாஸ் பண்ணிட்டான். லெசன், ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து கிரேட் டேஞ்சரஸ், டிசிப்ளின் தான் இம்பார்ட்டன்ட். 500 ரூபா ப்ராஃபிட்ல இருந்த ட்ரேடர் 1500 ரூபா லாஸ் பண்ணிட்டான். எப்படி தெரியுமா? ஒரு பிகினர் ட்ரேடர் காலையில் ஒரு ட்ரேட் பண்ணி 500 ரூபா ப்ராஃபிட் வாங்குறான். அந்த மூமெண்ட்ல அவனுக்கு ஒரு ஃபீலிங் வரும், இன்னைக்கு மார்க்கெட் ரொம்ப ஈஸி, இன்னும் ட்ரேட் பண்ணா இன்னும் ப்ராஃபிட் வரும். அவன் மீண்டும் ஒரு ட்ரேட் பண்றான். அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரேட் நிறைய பண்றான். 500 ரூபா ப்ராஃபிட்ல இருந்தது 1500 ரூபா லாஸ் ஆயிடுச்சு. ஏன் தெரியுமா? அது மார்க்கெட் மிஸ்டேக் இல்ல, அது அவனோட மிஸ்டேக். ஓவர் ட்ரேடிங்னா கண்ட்ரோல் இல்லாம ட்ரேட் பண்றது அர்த்தம். ப்ரொபோஷனல் ட்ரேடர் என்ன பண்ணுவாங்கன்னா, கம்மியான ட்ரேட் பண்ணுவாங்க, பெஸ்ட் ட்ரேட் மட்டும். ஆனா பிகினர் இன்னொரு பெரிய மிஸ்டேக் பண்ணுவான், அது ரிவர்ஸ் ட்ரேடிங். நெக்ஸ்ட் வீடியோல என்னன்னு பார்ப்போம். 2000 ரூபா லாஸ் ஆன ட்ரேடர் 10 minutesல 5000 ரூபா லாஸ் பண்ணிட்டான். 2000 ரூபா லாஸ் பண்ண மூமெண்ட்ல அவன் மைண்ட் என்ன சொல்லும் தெரியுமா? இந்த லாஸை உடனே ரெக்கவர் பண்ணணும். அவன் மீண்டும் ட்ரேட் பண்றான், அனலைசிஸ் இல்லாம. இதுக்கு நேம் ரிவர்ஸ் ட்ரேடிங் சொல்லுவாங்க. ரிசல்ட் 2000 ரூபா லாஸ், 5000 ரூபா லாஸ் ஆகிட்டு. இன்னொரு மிஸ்டேக், பேனிக் செல்லிங். ஒரு ட்ரேடர் 100 ரூபாய்க்கு ஷேர் வாங்குறான், பிரைஸ் 100 ரூபாய்க்கு 95 ரூபாய்க்கு போயிடுச்சு. அவன் பேனிக் ஆகி செல் பண்றான். இதுக்கு நேம் பேனிக் செல்லிங் சொல்லுவாங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு 95 ரூபா ஷேர் 110 ரூபாய் ஆகிருக்கும். அப்புறம் அவன் நினைப்பான், இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிருக்கலாம். லெசன், மார்க்கெட்ல சர்வைவ் ஆகணும்னா ரிவர்ஸ் ட்ரேடிங், பேனிக் செல்லிங் இதெல்லாம் பண்ணக்கூடாது. பேஷன்ஸ் தான் முக்கியம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்டாக் மார்க்கெட்ல சக்சஸ் ஆகணும்னா ட்ரேடிங் மட்டும் போதாது, மணி மேனேஜ்மெண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வீடியோவில் பர்சனல் ஃபினான்ஸ், சேவிங்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் பற்றி சிம்பிளா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.